வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தயை செய்வார். ரூத் 4:14. இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. எனக்கன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் நகோமியை குறித்து பார்க்க போகிறோம். நகோமி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். ஆனால் கர்த்தர் அவளுக்கு தயை செய்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவளுடைய மருமகள் மூலமாக தேவன் மகிமையான சந்ததியை அருளினார். மற்ற ஸ்திரீகள் நகோமியின் வாழ்க்கையில் தேவன் செய்த தயை குறித்து சாட்சி சொன்னார்கள். ஆம், இன்றைக்கும் தனித்தவர்களாய் காணப்படுகிற உங்கள் வாழ்விலும் கர்த்தர் தயை செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை பிரபலமாக்கி ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.